Hello students, lesson number 9ல examples problem ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம். அதில் example problem 9.7 இது வந்து செகண்ட் வால்யூம் 12th ஸ்டாண்டர்டில் ஒரே ஒரு முக்கியமான ப்ராப்ளம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா நான் இந்த ப்ராப்ளம் தான் சொல்லுவேன். ஏன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், நிறைய டைம் கொஷினில் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், calculate the radius கண்டுபிடிக்கணும். we need to find out the radius. அப்போ இந்த ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கும், யாருக்கு கண்டுபிடிக்கணும்னா ஏயு. ஏயுனா என்னது, நம்மளுக்கு கோல்டு. கரெக்டாக அட்டாமிக் நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 79. கரெக்டாக மாஸ் நம்பர் எவ்வளோ 197. இப்போது ஃபஸ்ட்டு இதை நம்ம கிளியர் பண்ணிடலாம். எக்ஸ் அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஏ அப்படிங்கிறது அதோடைய மாஸ் நம்பராக இருக்கும், இசட் அப்படிங்கிறது அதோடைய அட்டாமிக் நம்பர். அப்போது எனக்கு ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, தட் இஸ் மாஸ் நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 197. ரைட். என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், ஆர் இஸ் ஈக்குவல் டு, கரெக்டாக என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம், ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் ஏ பவர், கரெக்டாக 1/3. இதுதான் நம்ம படித்த ஃபார்முலா. ரைட். இப்போது இதில் நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பாருங்கள். we know that நம்மளுக்கு என்ன தெரியும், ஆர் நாட் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். கரெக்டாக என்ன கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு அது, எஸ் 1. என்னன்னு வரும் 1.2 என்னது ஃபெர்மி மீட்டர்னு வரும். கரெக்டாக 1.2 எஃப்எம் அப்படின்னு போடுவோம். கரெக்டாக 1.2 அப்படின்னா என்னது 1.2 10⁻⁻15 வரும். கரெக்டாக ஃபெர்மினா என்னது, ஃபெர்மி மீட்டர் அப்படின்னா 10⁻⁻15 மீட்டர். எப்படி நம்ம ஆம்ஸ்ட்ராங்னா 10⁻⁻10ன்னு சொல்கிறோமோ, தட் இஸ் நானோ மீட்டர் அப்படின்னா 10⁻⁻9 சொல்கிறோமோ, அதுமாரி ஃபெர்மினா எவ்வளோ நம்மளுக்கு 10⁻⁻15. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 1.2 இன்ட்டு என்னது 10⁻⁻15. கரெக்டாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த ஏங்கிறது என்னது நம்மளுக்கு மாஸ் நம்பர் எவ்வளோ 197. என்ன வரும் நம்மளுக்கு பவர் 1/3. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய டாஸ்கே என்னென்னா இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணும். இந்த 197 இருக்குல்ல, இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம இப்போ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் பார்க்கலாமா. ரைட். இப்போ பாருங்கள், தட் இஸ் கியூப் ரூட் ஆஃப் 197. கரெக்டாக கியூப் ரூட் ஆஃப் 197. முதல்ல 5 கியூப் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சரு, 5 கியூப் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 125ன்னு கிடைக்கும். கரெக்டாக 5 கியூப் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் 125. எஸ், கொஞ்சம் டைம் எடுத்து தான் சால்வ் பண்ணும், அதுக்கு தான் நீங்கள் இந்த ப்ராப்ளம்க்கே வந்திருக்கீங்க. கரெக்டாக. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதேமாரி 6 கியூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 கியூப் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 216ன்னு கிடைக்கும். சரி, ஏன் சார் இதை ஃபஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கிற நம்பர் என்னது 197. அப்போ இந்த 2 கியூப் ரூட்டுக்கு நடுவில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன இருக்குது, நம்மளுடைய ஆன்சர் இருக்குது. கரெக்டாக. ரைட். அப்போது இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா, ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தான் இங்கே நான் எழுதுகிறேன். a ப்ளஸ் n மைனஸ் a கியூப், ஓகேவா, டிவைடட் பை 3a ஸ்கொயர். என்ன சார் இந்த வேல்யூவை நான் ஆட்டில் ஈஸியாக மக்கப் பண்ணிட்டு போயிடலாம், நான் ஏன் சார் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்காதீங்க. இது இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சரியா. இப்போ இந்த a அப்படிங்கிறது என்னென்னா, இந்த 197க்கு நியரஸ்ட் கியூப் ரூட் எது, 197க்கு 125 நியரஸ்டா இல்லை 216 நியரா, 216 தான். அப்போ என்னோடய ஏவுடைய வேல்யூ என்னது இந்த இடத்துல எனக்கு 6. அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், 6 ப்ளஸ் n அப்படிங்கிறது என்னது 197. கரெக்டாக. இதில் ஏ கியூப்னா என்ன வரும், இப்போ 6 கியூப் எவ்வளோ நம்மளுக்கு 216. கரெக்டாக புரிஞ்சிச்சா. டிவைடட் பை, கரெக்டாக டிவைடட் பை 3 இன்ட்டு ஏ ஸ்கொயருங்கிறது எவ்வளோ, 6 ஸ்கொயர் எவ்வளோ நம்மளுக்கு 36. அப்போ நான் இதை ஃபர்தராக சால்வ் பண்ணேன்னா, சரியா, இதை நான் ஃபர்தராக சால்வ் பண்ணேன்னா என்ன கிடைக்கும் எனக்கு 6 ப்ளஸ், கரெக்டாக இந்த நான் 197 மைனஸ் 216 பண்ண என்ன கிடைக்கும் -9
19 கிடைக்கும். கரெக்டாக -19 டிவைடட் பை 3 இன்ட்டு 36 என்ன ஆகும் நம்மளுக்கு 108 கிடைக்கும். 108. அப்போ இதை அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஃபர்தராக திரும்ப சால்வ் பண்ணுறேன். ஃபர்தராக சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு 6, இந்த மைனஸ் இங்கே வந்துடும். 19 டிவைடட் பை 108 பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 0.176 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 5. கரெக்டாக 824ன்னு கிடைக்கும். கிளியராக புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிச்சா? எஸ். அப்போ இங்கே எடுத்துகிட்டு நான் சொன்னல, ஸ்டார்டிங்லேயே சொன்னல, நம்மளுக்கு 5க்கும் 6க்கும் தான் இடையில ஆன்சர் கிடைக்கும். அப்போ 5.824 கண்டுபிடிச்சிட்டோமா? ரைட். இப்போது இந்த இடத்துல இது வந்து என்ன பண்ணும், இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ R is equal to 1.2 into 10 to the power of minus 15 ரைட்டா இன்டூ இந்த 197 கியூப் ரூட்டுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5.824. அப்போ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் 5.824ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ ஆரோடைய வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடைக்கும் இந்த இடத்துல 5.824ம் 1.2 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு 6.97 இன்டூ 10 to the power of minus 15. கரெக்டாக என்னன்னு போடணும், ரேடியஸ் வந்து மீட்டர். கரெக்டாக இப்போ இது இன்னும் ஷார்ட்டாக எப்படி எழுதலாம் நம்ம, R is equal to கரெக்டாக 6.97 ஃபெர்மி மீட்டர்னு கூட போடலாம். கரெக்டாக ஃபெர்மி மீட்டர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஈஸியான ப்ராப்ளம் தான். கரெக்டாக ஈஸியான ப்ராப்ளம் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்கோம், இந்த 197க்கு கியூப் ரூட்டு கரெக்டாக எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஒரு லைன் தான் நம்மளுக்கு ஆன்சர். ஈஸியாக இந்த வேல்யூயை மக்கப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அப்படி போகக்கூடாது. சரியா? இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கணும். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். சப்போஸ் கோல்டுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு வேல்யூ கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை இந்த மெத்தடில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்ளம் ஹைலி இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ ஸோ மச்.